ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, அசைவ சமையல் குறிப்புகள் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். பட்டாணி சிக்கன் கைமா செய்யும் போது சிக்கனை தனியாக வேக வைத்து சேர்க்கலாம். அது கூட காளான், உருளைக்கிழங்கு சேர்த்து செய்தால் இன்னும் சுவையாக இருக்கும். எலும்பு குழம்பு செய்யும் போது சாம்பார் பொடிக்கு பதிலாக மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்து கொண்டால் குழம்பு சுவையாக இருக்கும். சிக்கன் கிரேவி செய்யும் போது கிரேவியை அடுப்பிலிருந்து எடுப்பதற்கு முன் சிறிது முந்திரியுடன் பால் சேர்த்து அரைத்து கிரேவியில் சேர்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும். தந்தூரி சிக்கன் செய்யும் போது சில்லி சிக்கன் பொடிக்கு பதிலாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து செய்தால் தந்தூரி சிக்கன் சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கும். தோல் இல்லாத சிக்கனை சமைத்தால் ருசியாக இருக்கும். இறைச்சியை வேக வைக்கும் போது சிறிது பாக்கு சேர்த்து வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். கோழி அல்லது ஆட்டு இறைச்சி வறுவல் செய்யும் போது அது கூட சிறிது எலுமிச்சை பாயசாரை செய்தால் மிகவும் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். முட்டை பொடிமா செய்யும் போது மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகாய் பொடி சேர்த்து செய்தால் சுவையாக இருக்கும். வேக வைத்த முட்டை நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் வேக வைத்த முட்டையை அதன் ஓட்டுடன் குளிர்ந்த தண்ணீர் பாத்திரத்துக்குள் வைத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அசைவ குழம்பு வகைகளை செய்யும் போது சிறிதளவு பார்லி பவுடரை சேர்த்தால் அதனுடைய ருசி அதிகரிக்கும். சிக்கன், முட்டை, இறால் பஜ்ஜி போன்றவை செய்யும் போது மைதா சேர்த்தால் நன்கு கெட்டியாக ஆகும். மட்டன் கிரேவி செய்யும் போது வெங்காயம், தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்க்காமல் மிக்சியில் நைஸாக அரைத்து சேர்த்தால் மிகவும் சுவையாகவும் கெட்டியாகவும் இருக்கும். சிக்கன் பிரியாணி செய்யும் போது சிக்கனை தயிர், இஞ்சி, பூண்டு, மஞ்சள் பொடி சேர்த்து 10 நிமிடம் ஊற வைத்து பிறகு செய்தால் பிரியாணியின் சுவை அதிகரிக்கும். சிக்கன் பிரியாணியில் எலுமிச்சை சாறை பிழிந்து விட்டால் சாதம் உதிராக இருக்கும். எள்ளு மட்டன் குழம்பு செய்யும் போது மட்டனை சேர்த்த பிறகு ஒரு முருங்கைக்காய் அல்லது உருளைக்கிழங்கை சேர்த்தால் குழம்பு கூடுதல் சுவை இருக்கும். சிக்கன் வறுவல் செய்யும் போது கடைசியில் பட்டர், பொடித்த மிளகு, கருவேப்பிலை, எலுமிச்சை சாறு சேர்த்தால் வறுவல் மிக சுவையாக இருக்கும். மட்டன் பிரியாணி செய்யும் போது வேக வைக்கும் போது மட்டனோடு ஒரு துண்டு பப்பாளி காயை சேர்த்தால் மட்டன் சீக்கிரம் வெந்துவிடும். அசைவ சூப் செய்யும் போது எலும்புகளை நன்றாக உடைத்து சின்ன சின்ன துண்டுகளாக போட வேண்டும். அப்போதுதான் எலும்புகளுக்குள் இருக்கும் மஜ்ஜையும் வெந்து உட்பகுதி சத்துக்கள் கிடைக்கும். சிக்கன் குழம்பு செய்வதற்கு சிக்கனோடு கத்திரிக்காய் சேர்த்து செய்தால் வித்தியாசமான சுவை கிடைக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.